உங்களோட ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டுக்கோ ஒரு ஹோம் செக்யூரிட்டி கேமரா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம இன்ஃப்ராரெட் நைட் விஷன் ஹை டெஃபினிஷன் வீடியோ டாக்பேக் ஃபியூச்சர் வசதி உள்ள எம்ஐ ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360யோட அன்பாக்சிங் மற்றும் செட்டப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த கேமரா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம கையில் எம்ஐ ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 இருக்குது. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 2899 ரூபா வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் வந்து 2699 ரூபாய்க்கு வந்து ஆஃபரில் வந்து கிடைச்சது. ஸோ அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா வந்து Xiaomi வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான வாரண்டியும் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள ஒரு யூசர் மாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மைக்ரோ யூஎஸ்பி பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராவை வாலில் மாட்டுறதுக்கான ஒரு மவுண்ட்டும் அதுக்குள்ள ஸ்க்ரூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக உள்ள செக்யூரிட்டி கேமரா இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டியை பொறுத்தளவில் ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி இதில் மைக்ரோ எஸ்டி போடுறதுக்காக வந்து போர்ட் வந்து லென்ஸ் கடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லென்ஸை வந்து மேலே தூக்கணும் அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லென்ஸோட பேக் சைடில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டாக் பேக் ஃபீச்சர் மூலமாக நம்ம பேசுகிறது வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து கேட்கும். அது மாதிரி வந்து பாட்டமில் வந்து மைக்ரோ எஸ்டி போர்ட்டும் ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமராவில் மைக்ரோ எஸ்டி கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு பவர் கொடுக்குறோம். ஆரஞ்சு கலர் லைட் வந்து எரிஞ்சது அப்படின்னா கேமரா ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளே ஸ்டோரில் எம்ஐ ஹோம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த கேமரா வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கணும். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி வைஃபை இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மோடம் இல்லைனா ஹாட்ஸ்பாட் டிவைஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் வாங்கலை அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு அது மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற அந்த மீ ஹோம் அப்ளிகேஷன்லேயே இதை வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்முடைய மொபைல் ஸ்க்ரீன்லேயே இந்த கேமராவோட அவுட்புட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த ஜாய்ஸ்டிக் மூலமாக நீங்கள் அந்த கேமரா வந்து 360 அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து மூவ் பண்ணுறீங்களோ அந்த விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து கேமரா வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகும். ஸோ நீங்கள் ரூம்லையோ இல்லை உங்களுடைய வீட்லையோ உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வந்து கண்காணிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது செக்யூரிட்டி காரணத்துக்காக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வேர்ல்டில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் ஏஐ மோஷன் டிடெக்ஷன் அலர்ட் வந்து இருக்கிறதுனால நம்முடைய ஹோமை வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீன் பண்ண முடியும். ஸோ ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மொபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதன் மூலமாக நம்முடைய ரூம்லேயோ நம்முடைய ஹோம்லேயோ ஏதோ மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கேமராவே நம்ம ஃபோனில் இருக்கிற விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த எம்ஐ கேமரா மூலமாக லைவாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் எஸ்டி கார்டில் சேவ் ஆன அந்த வீடியோஸையும் வந்து நீங்கள் இதில் வந்து ப்ளேபேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைவாக பார்க்க முடியாத நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கேமராவில் டாக் பேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கிற அந்த கால் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேமராவில் இருக்கிற ஸ்பீக்கர் வழியாக வந்து நம்ம அந்த கேமரா அந்த சைடில் உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து பேச முடியும். அது மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே வந்து கேட்க முடியும். ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமாக உங்களுடைய வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டாக் பேக் ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பேச முடியும். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. நெக்ஸ்ட் இந்த கேமராவில் இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து இன்ஃப்ராரெட் நைட் விஷன் இருக்குது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக இருட்டாக இருந்தால் கூட வந்து இதில் இருக்கிற அந்த இன்ஃப்ராரெட் மூலமாக அந்த இடத்த வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ லைட் இல்லைனா கூட இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஹோம்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ ஒரு குறைந்த விலையில் செக்யூரிட்டி கேமரா வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மீ ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த கேமராவை நீங்கள் ஆஃபரில் 2699 ரூபாய்க்கு அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவை நீங்கள் வாங்குவீங்களா, வேறு ஏதாவது புதிய டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வந்திருந்தாலோ இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பளையும் சேர்த்து பிரஸ் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.